வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நிதி ஆணையத்தின் விதிமுறைப்படி ஜிஎஸ்டி வருவாயில் 71% மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். பாராபட்சம் என்றால் மாநில அரசு நீதிமன்றத்தை நாடலாம் எனவும் திட்டவட்டம். ஸ்வீட் கார வகைகளுக்கு ஜிஎஸ்டி குறித்து அன்னபூர்ணா உரிமையாளர் பேசியது ஜனரஞ்சகமானது என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். ஜிஎஸ்டிக்கு எதிரானவர்களுக்கு அவருடைய கேள்வி சாதகமாக இருந்திருக்கும் என்றும் பேட்டி. மத்திய அரசு மூலமாக வரும் திட்டங்களை தமிழ்நாடு அரசு தடுப்பதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. தமிழகத்திற்கு ஒரு சில விஷயங்களை எடுத்து வரக்கூடாது என முடிவு செய்துவிட்டோம் என்றும் விளக்கம். கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம். காவல்துறையின் விசாரணை முறையாக இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. தமிழக அரசு ஊழியர்களுக்கான ஓய்வுகால பணிக்கொடை 20 லட்சத்தில் இருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்வு. மத்திய அரசை தொடர்ந்து தமிழக அரசும் ஓய்வுகால பணிக்கொடையை உயர்த்தி அரசாணை வெளியீடு. சென்னை அரசு பள்ளிகளில் மகாவிஷ்ணு என்பவர் சர்ச்சை சொற்பொழிவாற்றிய விவகாரம். தமிழ்நாடு தலைமைச் செயலாளரிடம் விசாரணை அறிக்கை சமர்ப்பித்தார் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன். தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களின் குடமுழுக்கு விழாக்களில் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் மந்திரங்கள் ஓதப்படுகின்றன. இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம். மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அழைத்திருப்பது வரவேற்கத்தக்கது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. கூப்பிட்றாருல எங்கள் அண்ணன் கூப்பிட்றாரு, அதை சரி நான் வரவேற்கிறேன். அதிமுக எல்லா கட்சியும் வரனாங்க. ஜனநாயக ஆற்றல்னா பிஜேபி வராது. அது மதவாத ஆற்றல்னு எங்கள் அண்ணன் சொல்றாரு. இது மதுவாத ஆற்றல், அவ்வளவுதானே. நீங்க மதவாத ஆற்றலுக்கு எதிராக இருக்கிற எங்க அண்ணன் மதுவாத ஆற்றல் கூட கூட்டின்னு வச்சிருக்கிறாரு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கோபுரம் முன்பு வணிக வளாகம் கட்டும் திட்டத்தை ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது? தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தனது மகன்களை தவறாக சித்தரிக்கின்றனர். பின்னணி பாடகர் மனோவின் மனைவி ஜமீலா கண்ணீர் மல்க பேட்டி. ஒரு கெட்டது நடந்துச்சா மட்டும் இஷ்டத்துக்கு போட்டு 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 என் பசங்களோட வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டீங்களே. ஒரு நல்லது எப்போது போட்டீங்களே. நாங்க என்ன துரோகம் பண்ணிட்டோம்? சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு விட்டதுல தப்பாயிடுச்சு. அவங்க பின்னாடி யாரு இருக்காங்களோ என்ன பண்றாங்களோ என்னமோ அவங்களுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் இருக்காங்க. கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம். காவல்துறையின் விசாரணை முறையாக இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமானார். நுரையீரல் தொற்று காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. சிபிஎம் தேசிய பொதுச் செயலாளராக சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பதவி வகித்தவர் யெச்சூரி. மேற்கு வங்கத்தில் இருந்து மாநிலங்களவை எம்பியாக இருமுறை தேர்வு செய்யப்பட்டு மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தவர். மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானம். அதிகாரப்பூர்வமாக அறிவித்து எய்ம்ஸ் மருத்துவமனை
சீதாராம் யெச்சூரியின் மறைவை அடுத்து டெல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்ட கட்சி கொடி. நாடு முழுவதும் உள்ள கட்சி அலுவலகங்களிலும் துக்கம் அனுசரிப்பு. திறமையான நாடாளுமன்ற உறுப்பினராக முத்திரை பதித்தவர் சீதாராம் யெச்சூரி. யெச்சூரி மறைவை முன்னிட்டு பிரதமர் மோடி இரங்கல். இந்தியாவின் சித்தாந்தத்தை பாதுகாப்பதில் மிகுந்த அக்கறை கொண்டவர் சீதாராம் யெச்சூரி என ராகுல் காந்தி பெருமிதம். எனது நண்பரின் மிக நீண்ட உரையாடல்களை இனி கேட்க முடியாது என்றும் உருக்கம். இந்திய அரசியலில் தலைசிறந்த ஆளுமை சீதாராம் யெச்சூரியின் மறைவு வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. சிறு வயதில் இருந்து நீதிக்காக அர்ப்பணிப்புடனும் அச்சமற்ற தலைவராகவும் செயல்பட்டவர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். சிறந்த நாடாளுமன்றவாதியான சீதாராம் யெச்சூரியின் மறைவு தேசிய அரசியலில் பேரிழப்பு. குடும்பத்தினர், நண்பர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பதிவு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆழ்ந்த இரங்கல். கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் இணையற்ற தலைவர் என்றும் புகழஞ்சலி. சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல். முத்தரசன், ராமதாஸ், திருமாவளவன் உள்ளிட்டோரும் புகழஞ்சலி. திருப்பூர் பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலகத்தில் மகாவிஷ்ணுவிடம் 5 மணி நேரம் நீடித்த விசாரணை நிறைவு. ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்ததாக தகவல். சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவின் அடிப்படையிலேயே மகாவிஷ்ணு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு. அசோக் நகர் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியை பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளரிடம் நேரில் விளக்கம். மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் நிதி நிறுவன மோசடி வழக்கு. தேவநாதன் உள்ளிட்ட 3 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது மேலும் ஒருவர் கைது. கூலிப் வகை போதைப் பொருளை நாடு முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது? மத்திய மாநில அரசுகள் தரப்பில் உரிய விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். ஆயுள் கைதி சிவக்குமாரை தனது வீட்டு வேலைக்கு பணியமர்த்திய குற்றச்சாட்டில் தலைமைச் செயலாளர் நடவடிக்கை. வேலூர் மத்திய சிறை கூடுதல் சிறை கண்காணிப்பாளர் அப்துல் ரஹ்மான் சென்னை புழல் சிறைக்கு இடமாற்றம். சிறையில் கைதி சித்திரவதை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து சிறைத்துறை டிஜிபி நடவடிக்கை. தமிழகத்தில் உள்ள கோவில்களுக்கு சொந்தமான வேளாண் நிலங்களை ஆக்கிரமிப்புகளிலிருந்து மீட்க கோரி வழக்கு. 12 வாரங்களுக்குள் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கல்லூரிகளில் நாப்கின் வழங்கும் இயந்திரங்கள் தற்போது முழுமையாக செயல்படுவதாக கல்லூரி கல்வி இயக்குநர் அறிக்கை தாக்கல். பள்ளிகளின் நிலவரம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய பள்ளி கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் 6 மாதங்களுக்கு தலா 1000 மதுக்கடைகளை மூடி முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். திமுக ஆட்சிக்காலம் முடிவதற்கு முன்பே செயல்படுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். மத்திய அரசிடமிருந்து சமக்ர சிக்ஷா நிதி பெறுவது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நாமக்கல்லில் பேட்டி.
தமிழ் திரையுலகில் பாலியல் தொல்லை தொடர்பாக புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாடு செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் உறுதி. வழிகாட்டுதல் இருக்குது, அதற்கான ஒரு கமிட்டி இருக்கிறது. எனவே அவர்கள் அங்கே அது குறித்து அங்கே இன்னும் சொல்ல போனால் ஒரு மனோதத்துவ டாக்டர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அது குறித்து புகார் வருவது யாராக அதுக்கென தனியாக தொலைபேசி எண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் அது குறித்து புகார் கொடுத்தால் அது குறித்து உரிய விசாரணை எடுக்கப்பட்டு வருகிறது, நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விசா கமிட்டி தமிழகத்தில் மதுக்கடைகளை மூடுவதை முதலமைச்சரின் எண்ணம் என மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி பேட்டி. டாஸ்மாக் கடைகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற எண்ணம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அளவும் இல்லை என பேச்சு. என்பதில் எல்லளவும் விருப்பம் இல்லை. இது என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது க்ளோஸ் பண்ணப்படணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஆனால் உடனடியாக அதை செய்தால் மது விலக்கு வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதாவிற்கு மாற்று கருத்து கிடையாது என பாஜக எம்எல்ஏ நைனா நாகேந்திரன் கருத்து. அனைத்து டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டு கள்ளுக்கடையை திறக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. திமுக கூட்டணிக்கு முடிவு கட்டுகிறாரா திருமாவளவன் என முன்னாள் ஆளுநர் தமிழிசை சந்தேகம். தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறை தள்ளாடி கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். மாநாடு நடத்துறாரா இல்லனா புதிய முடிச்சு போடுறாரான்னு எனக்கு தெரியல. அதனால கூட்டணிக்கு ஒரு முடிவு கட்டுகிறாரா இல்லன்னா கூட்டணியை முடிவு கட்டுகிறாரா என்பதுதான் நமக்கு சந்தேகமா இருக்கிறது. திமுக கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வருகிறாரா? ஸ்ரீரங்கம் ஆதார் மையத்தில் நீண்ட நேரமாக வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் அப்டேட் செய்ய இயலாது என அறிவிப்பால் அதிர்ச்சி. குடியாத்தம் அருகே இளைஞர்கள் போதை ஊசி மாத்திரைகள் பயன்படுத்துவதாக கிராம மக்கள் புகார். 5 பேர் கொண்ட கும்பலை கைது செய்து போலீசார் விசாரணை. ஓணம் சிறப்பு பூஜைக்காக சபரிமலை கோவிலின் நடை நாளை திறக்கப்படும் என தேவசம் போர்டு அறிவிப்பு. செப்டம்பர் 15, 16 ஆகிய தேதிகளில் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானத்திற்கும் ஏற்பாடு. கூலி படப்பிடிப்பிற்காக விஜயவாடா சென்ற நடிகர் ரஜினிகாந்த் 10 நாள் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல். சென்னை வந்தடைந்த இந்திய அணியின் கிரிக்கெட் வீரர்கள் வரும் 19ஆம் தேதி வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் விளையாடுகிறது இந்தியா. தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட ஏனாம் பிராந்தியத்தில் ஓடும் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. டவுலேஸ்வரம் அணையில் இருந்து வினாடிக்கு 14 லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை. அக்டோபர் 2 மற்றும் 8ஆம் தேதி தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ராமேஸ்வரம் பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைக்க உள்ளதாக தகவல். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வீட்டில் நடைபெற்ற கணபதி பூஜையில் பங்கேற்ற பிரதமர் மோடி. நீதித்துறைக்கு மிக மோசமான சமிங்கை அனுப்பும் செயல் என சமூக ஆர்வலர் பிரசாந்த் பூஷன் விமர்சனம். பாரிஸ் பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகளோடு பிரதமர் மோடி கலந்துரையாடல். பதக்கம் வென்றது குறித்து தங்களது அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்ட வீரர்கள். பிரதமர் மோடிக்கு தொப்பி பரிசளித்த பாராலிம்பிக் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்ற நவ்தீப் சிங். தரையில் அமர்ந்து தொப்பியை ஏற்றுக்கொண்ட பிரதமர்.
மேற்கு வங்கத்தில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது. வேலை நிறுத்தத்தால் இதுவரை 27 பேர் உயிரிழந்து உள்ளதாகவும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கவலை. மருத்துவ மாணவி படுகொலை விவகாரத்தில் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக தயார். கொல்கத்தாவில் மருத்துவர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் இறுதியில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திட்டவட்டம். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் விறுவிறுப்பாக நடைபெற்ற விமானப்படை பயிற்சி. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த போர் விமானங்கள் சாகசம். ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி தொடரின் குரூப் சுற்று ஆட்டத்தில் தென்கொரியாவை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்தியா அபாரம். விளையாடிய 4 போட்டியிலும் வெற்றி பெற்று 12 புள்ளிகளுடன் முதலிடம்.